வெல்கம் பேக் டு இறைகுலம் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம சிபிஎஸ்இ தேர்ட் ஸ்டாண்டர்டோடைய தேர்ட் லெசன் சாந்துவாலி அம்மா இந்த லெசனை பார்க்க போறோம். சாந்துவாலி அம்மா. சாந்து மீன்ஸ் மூன், அம்மா மீன்ஸ் ஒன் லேடி. சாந்துவாலி அம்மா லெசன் பார்க்கலாம். तुम शरारत तो करती ही होगी. तुम शरारत மீன்ஸ் அந்த குறும்புத்தனம், ஏதாவது பிராங்க், இந்த மாதிரி குறும்புத்தனங்கள் கர்த்தி ஹி ஹோகி நீங்க பண்ணிருக்கீங்களா அப்படின்னு ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு கொஸ்டின் பண்றாங்க. கவுன் சி ஷராத் கர்த்தி ஹோ. கவுன் அப்படின்னா விச் டைப் ஆஃப், எந்த மாதிரியான ஷராத் அதாவது குறும்புகளை பண்ணிருக்கீங்கன்னு செகண்ட் கொஸ்டின். इन चीजों का इस्तेमाल तुम कोई शरारत करने के लिए कैसे करोगी. சீஞ்சோ மீன்ஸ் திங்ஸ். இந்த பொருட்கள், அதாவது கீழே 4 பொருள் கொடுத்திருக்காங்க. இந்த 4 பொருட்களை இஸ்தேமல் மீன்ஸ் யூஸ் பண்ணி போய் ஷரார்த் ஏதாவது குறும்புத்தனம் கர்னே கேலியே கைசே கரேங்கே அப்படி பண்ணிருந்தீங்க அப்படின்னா எப்படி பண்ணீங்க அப்படிங்கறத தேர்ட் கொஸ்டினா கேக்குறாங்க. என்னென்ன திங்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா ஜாது, பங்க், காகஜ், குப்பாரா. ஜாது மீன்ஸ் நம்மளுடைய இந்த ப்ரூம் ஸ்டிக், தொடப்பம் சொல்லுவோம் இல்லையா அது. பங்க் மீன்ஸ் ஃபெதர், அந்த இறக்கைகள், இந்த பறவைகளோட இறக்கைகள். காகஜ் மீன்ஸ் பேப்பர். குபாரே மீன்ஸ் பலூன்ஸ். இதெல்லாம் யூஸ் பண்ணி ஏதாவது பண்ணிருக்கீங்களான்னு கொஸ்டின் பண்ணிட்டு தான் நம்மளோட ஸ்டோரிக்குள்ளேயே என்டர் ஆகுறாங்க. ஓகே, ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுது. பகுத் சமய பஹலே கி பாத் ஹை. பகுத் மீன்ஸ் வெரி, ரொம்ப. சமய மீன்ஸ் டைம், ரொம்ப காலத்துக்கு. பஹலே மீன்ஸ் பிஃபோர், ரொம்ப காலத்துக்கு முன்னாடியான. பாத் மீன்ஸ் விஷயம். இந்த விஷயம் எப்ப நடந்துச்சா, ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நடந்துச்சா. ஏக் புடி அம்மா தி. புடி மீன்ஸ் ஓல்டு, ஒரு ஓல்டான அம்மா மீன்ஸ் ஒன் லேடி, ஒரு லேடி எப்படி இருக்காங்க, ஓல்டு லேடி இருக்கிறாங்க. பில்குல் அகேலி. பில்குல் மீன்ஸ் டோட்டலி, முற்றிலுமா எப்படிதான் இருக்காங்க, அகேலி மீன்ஸ் அலோன், தனியா இருக்கிறது. பில்குல் அகேலி அதாவது முற்றிலுமா தனியாவே இருக்கக்கூடிய ஒரு லேடி. உஸ்கா அப்பனா கோயி நேத்தா. உஸ்கா அப்பனா தனக்கு உள்ளவங்க. கோயி நேத்தா, கோயினா எனி ஒன். நேத்தா அப்படின்னு வந்துச்சுன்னா இஸ் நெகட்டிவ் வேர்ட், அப்ப இல்ல அப்படின்னு அர்த்தம். தனக்குன்னு யாருமே இல்ல. கர்கா कामकाज उसे खुद ही करना पड़ेगा. घर மீன்ஸ் ஹவுஸ், வீட்டோடைய காம்காஜ் மீன்ஸ் ஒர்க், வீட்டுல இருக்கக்கூடிய அந்த வேலை எல்லாத்தையுமே கூது மீன்ஸ் ஹிம்செல்ஃப் ஹர்செல்ஃப், அவளேதான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, தானேதான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை கூதுன்னு சொல்லுவோம். கூது ஹி கர்னா படைங்க, தானாவே செய்ய வேண்டிய நிலைமையில தான் அவங்க இருந்தாங்க. சுபக் உட்கர் कुएं से पानी लाना, खाना बनाना आदि. சுபக் மீன்ஸ் மார்னிங், காலையில. உட்கர்னா எழுந்து அப்படின்னு அர்த்தம். காலையில எழுந்து. குயேனா வெல், கிணத்துல இருந்து. பானி லானா, பானி மீன்ஸ் வாட்டர், அதாவது கிணத்துல இருந்து தண்ணி எடுத்துட்டு வர்றது. லானா மீன்ஸ் பிரிங், கொண்டு வர்றது. கானா பனானா, கானா மீன்ஸ் ஃபுட். கானா பனானா அதாவது ஃபுட் செய்யறது, அதாவது சமையல் செய்யறது. ஆதி மீன்ஸ் ஆர். இது எல்லாமே அவங்களாதான் பண்ணிருக்கிறாங்க. உஸ்கே சாத் ஏக் பரேஷானி தி. உஸ்கே மீன்ஸ் அதுக்கு கூட அப்படின்னு அர்த்தம். சாத் மீன்ஸ் வித், கூட அப்படின்னு அர்த்தம். அது கூட ஏக் பரேஷானி தி. பரேஷானி மீன்ஸ் ட்ரபிள். அதுல ஒரு சிக்கல் இருக்குது. என்ன சிக்கல் அப்படின்னா, வக் ரோஜ் சுபக் உட்கர் ஜப் கர் கே ஜாது லகாத்தி தப் தக். வக் ரோஜ் மீன்ஸ் டெய்லி, அவங்க டெய்லியுமே. சுபக் உட்கர், சுபக் மீன்ஸ் மார்னிங் பார்த்தோம் இல்லையா, காலையில எழுந்து. ஜப் கர்கே மீன்ஸ் வீட்டோடைய. ஜாது லகாத்தி அதாவது வீட கூட்டுறோம்னு சொல்லுவோம் இல்லையா, வீட சுத்தம் பண்றது, கூட்டுவோம் இல்லையா. ஜாது மீன்ஸ் ப்ரூம் ஸ்டிக், அந்த தொடப்பத்தை யூஸ் பண்ணி கிளீன் பண்றது. ஜாது லகாத்தி அந்த கிளீன் பண்றது வரைக்கும். தபு தக் அது வரைக்கும். தோ சப் டீக் ரகுதா. சப் மீன்ஸ் ஆல், அந்த தொடக்கிற வரைக்கும் எல்லாமே. டீக் ரகுதா, டீக் மீன்ஸ் ஓகே, பர்ஃபெக்டா எல்லாமே போயிட்டு இருக்குது. பர் மீன்ஸ் பட், ஆனா. ஜெய்சே மீன்ஸ் லைக் தட், அதே மாதிரி. ही बग आंगन में जाती और जादू लगाने के लिए झूमती. और வக் மீன்ஸ் அவங்க, அந்த லேடி வந்து. ஆங்கன் மீன்ஸ் முற்றம் சொல்லுவோம் இல்லையா, கோர்ட்யார்டு. அந்த இடத்துல ஜாத்தினா போறது, அங்க போயிட்டு, அதாவது முற்றத்துக்கு போயிட்டு. அவர் ஜாது லகானி மீன்ஸ் கூட்டுறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அங்க போய் கூட்டும் போது. கேலியே கூட்டுறதுக்காக அப்படின்னு அர்த்தம். ஜாது லகானே கேலியே அப்படின்னா கூட்டுறதுக்காக. ஜூக்தி மீன்ஸ் பெண்ட் பண்றது, வளைஞ்சுதானே கூட்டுவோம், குனிஞ்சு கூட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஜூக்தி. அவங்க குனியும் போது. தபி மீன்ஸ் அந்த டைம்ல. ஆஸ்மான் ஆக்கர் உஸ்கி கமர் மே
டக்ராத்தி. தபி தபி மீன்ஸ் at the time. அந்த டைம்ல ஆஸ்மான் ஆஸ்மான் மீன்ஸ் ஸ்கை. அந்த வானம் என்ன பண்ணுமா? ஆஸ்மான் மீன்ஸ் ஸ்கை. வானம் ஆக்கர் ஆக்கர் மீன்ஸ் கம் வந்த வானம் வந்து உஸ்கி உஸ்கின்னு அவளுடைய கமர் சே டக்ராத்தி. டக்ராத்தா மீன்ஸ் மோதுறது. கமர் கமர் சே மீன்ஸ் வேஸ்ட். அதாவது அவளுடைய இந்த முதுகு பக்கத்துல வந்து என்ன பண்ணுது? டக்ராத்தா டக்ராத்தா மீன்ஸ் மோதுது மோதிடுது. अम्मा उसे घूर कर देखती तो वग थोड़ा हट जाता. அம்மா உசே உசே மீன்ஸ் அத அம்மா என்ன பண்ணுவாங்க? உசே அத கூர்கர் மீன்ஸ் ரொம்ப அந்த ஒரு மாதிரி இதா கோவமா பாப்போம் இல்லையா? அந்த மாதிரி கூர்கர் தேக்தி பார்க்கும் போது தோ வகு தோடா தோடா மீன்ஸ் லிட்டில் அமௌண்ட் கொஞ்சோண்டி ஹட் ஜாத்தா ஹட் மீன்ஸ் மூவ் கொஞ்சமா மூவ் பண்ணி போகுமா. அவங்க வந்து முறைக்கும் போது என்ன பண்ணும்? கொஞ்சமா மூவ் பண்ணிக்கும். फिर वग जैसे ही दोबारा झुकती. फिर மீன்ஸ் ஆஃப்டர் அதுக்கப்புறம் வக் மீன்ஸ் ஷி அந்த லேடி வந்து ஜெய்சேகி அதே மாதிரி ஜெய்சே மீன்ஸ் லைக் தட் அதே மாதிரியே தூபாரா ஜூக்தி தூபாரா மீன்ஸ் அகைன் திரும்பவுமே ஜூக்தி மீன்ஸ் பெண்ட் பண்ற திரும்பி குனிறாங்க. ஆஸ்மான் ஃபிர் அப்படி ஹர்கத் தோகராத்தா. ஆஸ்மான் நம்மளோட ஸ்கை என்ன பண்ணுது? ஃபிர் மீன்ஸ் திரும்ப அகைன் என்ன பண்ணுது? அப்படி ஹர்காத் மீன்ஸ் நடவடிக்கை தன்னோட ஆக்டிவிட்டி அத ஒரு குறும்பு பண்ணுச்சு இல்லையா? அதேவே தோஹராத்தா மீன்ஸ் ரிப்பீட் பண்ணு திரும்பியுமே பண்ணுது. एक दिन दो दिन तीन दिन. एक दिन அதாவது ஃபர்ஸ்ட் டே, दो दिन ரெண்டாவது நாள், तीन दिन மூணாவது நாள். திரும்ப திரும்ப அதவே பண்ணுது. லகத்தார் யஹி கிரம சல்தா ரஹா. லகத்தார் மீன்ஸ் அதே மாதிரி லைக் தட். யஹி கிரம மீன்ஸ் ஆர்டர் 1 2 3 போயிட்டே இருக்கு. அந்த ஆர்டர் வந்து சல்தா ரஹா போயிட்டே இருக்கு. நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. அம்மா ஜாது லஹாயே அவர் ஆஸ்மான் உசே தங்கு கரே. அம்மா ஜாது லஹாயே அதாவது அம்மா வந்து கூட்டுறது ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா அவர்னா மற்றும் அந்த என்ன பண்ணுது? ஆஸ்மான் உசே தங்கு கரே. தங்கு மீன்ஸ் அவங்கள வச்சு அந்த டீஸ் பண்றது. திரும்பி ஆஸ்மான் நம்மளோட ஸ்கை என்ன பண்ணுது? திரும்பியுமே தங்கு கரே அதாவது ஸ்ட்ரெஸ் பண்ணுது. திரும்பியுமே அவங்கள அவங்க கிட்ட டீஸ் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணுது. एक दिन कुएं पर पानी भरने को लेकर अम्मा का किसी और से ஜகடா ஹோ கயா. ஏக் தின் மீன்ஸ் ஒரு நாள். குயே மீன்ஸ் வெல். அந்த கிணத்துல இருந்து பானி பர்னேக்கோ லேக்கர். பானி மீன்ஸ் அந்த வாட்டரை. பர்னே மீன்ஸ் ஃபில் அந்த தண்ணிய நிரப்பிட்டு கோ லேக்கர்னா எடுத்துட்டு வர்றது. அம்மாக்கா கிசி அவுர் சே ஜகடா ஹோ கயா. அம்மாக்கா கிசி அவுர் சே கிசி மீன்ஸ் இனி யாரோ அவுர் சே அதாவது யாரோ ஒருத்தவங்க கூட ஜகடா ஹோகையா. ஜகடா மீன்ஸ் ஃபைட். அங்க தண்ணி எடுக்க போனாங்களே அந்த பிளேஸ்ல யார் கூடயும் அம்மாவுக்கு ஜகடா அதாவது ஃபைட் நடக்குது. அம்மா ஜரா குஸ்ஸே மேத்தி. அம்மா வந்து என்ன பண்றாங்க? ஜரா மீன்ஸ் கொஞ்சமா. குஸ்ஸே மீன்ஸ் ஆங்கிரி அதாவது கொஞ்சமா கோவமா இருக்கிறாங்க. வகு ஜாது உட்டாக்கர் ஆங்கன் மே கயி. வகு ஜாது மீன்ஸ் அந்த ப்ரூம்ஸ்டிக். அந்த ப்ரூம்ஸ்டிக் உட்டாக்கர் மீன்ஸ் லிஃப்ட் பண்ற எடுத்துக்கிறது. அந்த எடுத்துக்கிட்டு ஆங்கன்மே அதாவது அந்த கோட்டியாத் அந்த முற்றம் சொன்னோம் இல்லையா? அந்த முற்றத்துக்கு கைனா போறாங்க. அவர் மீன்ஸ் அண்ட் மற்றும் ஜைசேகி மீன்ஸ் லைக் தட் அதே மாதிரியே ஜூக்கினா பெண்ட் பண்றாங்க. ஆஸ்மானே அப்படி ஆதத்கே அனுசார் உசே ஃபிர் சேடா. ஆஸ்மானே நம்மளோட ஸ்கை என்ன பண்ணுது? அப்படி ஆதத்கே அனுசார். ஆதத் மீன்ஸ் ஹேபிட் அதோட பிஹேவியர். தன்னுடைய அந்த ஹேபிட்டுக்கு அனுசார்னா அக்கார்டிங் டு அர்த்தம். அந்த ஹேபிட் மாதிரியே உசே ஃபிர் சேடா. உசேனா அவர்கள் அந்த லேடிய ஃபிர் மீன்ஸ் அகைன் திரும்பவும் சேடா மீன்ஸ் பியர்சிங் அதாவது திரும்பி போய் மோதுது. अम्मा ने आओ देखा न ताव और कसकर एक जादू आसमान को दे मारी. அம்மா என்ன பண்றாங்க? ஆவ் தேக்கா ந தாவ். தேக்கா மீன்ஸ் அதாவது சிச்சுவேஷனை பாக்குறாங்க. அந்த நடக்கிற சிச்சுவேஷனை பாக்குறாங்க. அவர் மீன்ஸ் அண்ட் மற்றும் கஸ்கர் ரொம்ப ஸ்ட்ராங்கா நல்லா இறுக்கமா. ஏக் ஜாது ஆஸ்மான்கோ தே மாரி. ஏக் ஜாது ஒரு அந்த ப்ரூம்ஸ்டிக் எடுத்து ஆஸ்மான்கோ அந்த ஸ்கைய என்ன பண்றாங்க? தே மாரி மீன்ஸ் பீட் அடிக்கிறது. திரும்ப அந்த ஸ்கைய அடிக்கிறாங்க. ஆஸ்மான் ஜட் ஹட் கயா. ஆஸ்மான் நம்ம ஸ்கை என்ன பண்ணுது? ஹட் மீன்ஸ் மூவ். ரொம்ப ஜட் ஹட் மீன்ஸ் ரொம்ப ஃபாஸ்டா என்ன பண்ணிடுது? மூவ் பண்ணி போயிருது. பர் வக் பி அப்படி ஆதத் சே மஜ்பூர் தா. பர் மீன்ஸ் பட் ஆனாலும் கூட வக் பி அது பி மீன்ஸ் ஆல்சோ அதுவும் கூட அப்படி ஆதத் மீன்ஸ் ஹேபிட் தன்னுடைய ஹேபிட்ல மஜ்பூர் மீன்ஸ் ஹெல்ப்லெஸ் அதாவது கண்டிப்பா நான் பண்ணியே ஆவேன் அப்படிங்கறது ஸ்ட்ராங்கா இருக்கிறது. மஜ்பூர் தா அதுவும் தன்னுடைய ஹேபிட்ல ஸ்ட்ராங்கா தான் இருக்குது.
दूसरी बार फिर अम्मा के जूमते दूसरी बार அதாவது பார் பார் மீன்ஸ் டைம் அதாவது ரெண்டாவது முறைன்னு அர்த்தம் दूसरी மீன்ஸ் செகண்ட் அதாவது ரெண்டாவது தடவை फिर மீன்ஸ் அகைன் திரும்பவும் அம்மாக்கு அம்மா என்ன பண்றாங்க ஜூங்தே மீன்ஸ் பென் திரும்பி குனிகிறாங்க டக்கர் மார்னே லகி டக்கர்னே ரொம்ப ஃபோர்ஸா மோதுறன்னு சொல்லுவோம் இல்லையா மோதுரு டக்கர்னா மோதுறது டக்கர் மார்னே லகி நல்லா டக்குன்னு வந்து மோதிட்டு போயிருது அம்மா ने फिर पूरी ताकत से उस पर बार किया அம்மா என்ன பண்றாங்க ஃபிர்னா அகைன் திரும்பவும் பூரி தாக்கத்து பூரி மீன்ஸ் ஹோல் ஃபுல் அப்படின்னு அர்த்தம் முழுமையான தாக்கத்துனா ஸ்ட்ரென்த் தன்னுடைய முழுமையான தாக்கத்து அதாவது முழுமையான ஸ்ட்ரென்த்ல உஸ்பர்னா அது மேல வார்க்கியானா பீட் பண்றது திரும்பியும் அதை வச்சு அதை அடிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க நெக்ஸ்ட் ஆஸ்மான் கோ ஷராத் சூஜி ஆஸ்மான் அந்த ஸ்கைக்கு என்ன தோணுது ஷராத் மீன்ஸ் அதோட இந்த குறும்புத்தனம் சூஜி மீன்ஸ் சென்ஸுக்கு வருது அதாவது புரியுது என்ன பண்ணலாங்கிறத அது முடிவு பண்ணிடுது இஸ் பார் உஸ்னே ஜாது பக்கட்லி இஸ் பார் மீன்ஸ் டைம் இந்த டைம் என்ன பண்ணிடுது உஸ்னேனா அது ஜாது மீன்ஸ் அந்த ப்ரூம் ஸ்டிக்கா பக்கடு மீன்ஸ் கேட்ச் புடிச்சுக்கிறது என்ன பண்ணிடுது அதை கேட்ச் புடிச்சுக்குது உதர் அம்மா பி ஜாது பக்கடேத்தி உதர் மீன்ஸ் தேர் அந்த பக்கம் என்ன பண்ணிருக்காங்க அம்மாவும் கூட அப்படின்றது பீனா ஆல்சோ அம்மாவும் கூட ஜாது அந்த ப்ரூம் ஸ்டிக்க பக்கடே மீன்ஸ் புடிச்சிருக்காங்க இதுவும் புடிச்சிருச்சு இந்த பக்கம் அம்மாவும் புடிச்சிருக்காங்க ரசாகஷி ஷுரு ஹோகை ரசாகஷி தட் மீன்ஸ் இழுபறின்னு சொல்லுவோம் இல்லையா அவங்க ரெண்டு பேருக்குள்ள நடக்கிற அந்த சண்டை ஷுரு ஹோகை ஷுருனா ஸ்டார்ட் ஆயிருது जादू का ऊपर वाला हिस्सा आसमान पकड़े हुए था जादू அந்த ப்ரூம் ஸ்டிக்கோடைய ஊப்பர் வாலா மீன்ஸ் மேல இருக்கக்கூடிய அதாவது மேல் பகுதிய ஹிஸ்ஸா மீன்ஸ் பார்ட் பகுதின்னு அர்த்தம் மேல இருக்கக்கூடிய பகுதிய ஆஸ்மான் பக்கடே ஹுயேத்தா ஆஸ்மான் நம்மளோட ஸ்கை என்ன பண்ணிருக்கு பக்கடினா புடிச்சிருக்குன்னு அர்த்தம் நம்ம ஸ்கையே புடிச்சிருக்கு தோ நீச்சே வாலே அம்மா நீச்சே மீன்ஸ் கீழேன்னு அர்த்தம் கீழே இருக்கக்கூடிய பகுதிய அம்மா பிடிச்சிருக்காங்க தோனோ சோர்னேக்கோ தயார் நகித்தே தோனோ ரெண்டு பேருமே அப்படின்னு அர்த்தம் போத் சோர்னேனா விடுறது கீழே விட்டுறதுக்கு தயார் நகித்தா தயார்னா ரெடியா இல்ல நகி வந்துச்சுல சோ நெகட்டிவ் தயாரா இல்ல அப்படின்னு அர்த்தம் ரெண்டு பேருமே விடுறதுக்கு தயாரா இல்ல அம்மா சில்லாயி மீன்ஸ் ஷவுட் பண்றதுக்கு அலறது கத்துறது அம்மா வந்து கத்துறாங்க சோடு மேரா ஜாது சோடு மீன்ஸ் லீவ் விட்டுரு அப்படின்னு அர்த்தம் மேரா ஜாது என்னுடைய அந்த ப்ரூம் ஸ்டிக்கா விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க மேரே பாஸ் ஏக் யஹி ஜாது ஹை மேரே பாஸ் அப்படின்னா என்கிட்ட அப்படின்னு அர்த்தம் என்னிடம்னு அர்த்தம் பாஸ் மீன்ஸ் இடம் அதாவது என்கிட்ட அப்படின்னு அர்த்தம் ஏக் யஹி ஜாது ஹை ஏக்னா ஒரு யஹி ஜாதுனா ப்ரூம் ஸ்டிக் ஒரே ஒரு ப்ரூம் ஸ்டிக் தான் என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கத்துறாங்க தபீபி ஆஸ்மா ने நகி சோடா தப் மீன்ஸ் அப்பையும் கூட ஆஸ்மான் நம்ம ஸ்கை என்ன பண்ணல நகி சோடா மீன்ஸ் லீவ் நகி சோடானா விடவே இல்ல புடி அம்மா கபு தக் ரசாகஷி கர்த்தி புடி அம்மா அதாவது ஓல்டு லேடி வந்து அம்மா என்ன பண்ணுவாங்க கபுனா வெண்ணு எது வரைக்கும் அப்படின்னு அர்த்தம் தக்குனா டில் எது வரைக்கும் சாரி ரசாகசி ரசாகசிங்கிறது அந்த இழுபறி போர் அந்த போரை வந்து கத்தி எவ்வளவுதான் பண்ண முடியும் தக் மீன்ஸ் டயர்ட் அவங்க என்னவாயிட்டாங்க டயர்ட் ஆயிட்டாங்க நெக்ஸ்ட் ஆஸ்மானே ஜாது கீஞ்ச்னா நகி சோடா ஆஸ்மானே நம்ம ஸ்கை என்ன பண்ணல ஜாது கீஞ்ச்னா மீன்ஸ் புல் இழுக்கிறது அந்த ஜாது ப்ரூம் ஸ்டிக்கை இழுக்கிறத நகி சோடா மீன்ஸ் லீவ் விடவே இல்ல अब वग जादू के साथ ऊपर उठने लगा अब மீன்ஸ் நான் இப்ப வகு ஜாது கே சாத் ஜாது அந்த ப்ரூம் ஸ்டிக் கே சாத் வித் ப்ரூம் ஸ்டிக் அந்த ப்ரூம் ஸ்டிக் கூடவே ஊப்பர்னா மேலேன்னு அர்த்தம் ஊப்பர் உட்னே லகா உட்னே மீன்ஸ் பிளை அதாவது மேல எலும்ப ஆரம்பிச்சிட்டாங்க उसके साथ साथ झाड़ू पकड़े हुए अम्मा भी ऊपर जाने लगी उसके साथ அதாவது உஸ்கேனா அதன் அது கூட சாத் மீன்ஸ் அது கூடவே ஜாது பக்கடே ஹுயே ஜாது அந்த ப்ரூம் ஸ்டிக்க பக்கடே ஹுயே அதாவது புடிச்சிருக்க கூடிய அம்மாவும் கூட ஊப்பர் ஜானே லகி ஊப்பர்னா மேல ஜானே மீன்ஸ் கோயிங் அவங்களும் மேலேயே போயிட்டு இருக்கிறாங்க வகு சில்லாயினா ஷவுட் அவங்க கத்துறாங்களா என்ன கத்துறாங்க அப்படின்னா முஜே நீச்சே சோடுதே முஜேனா என்ன நீச்சே மீன்ஸ் கீழே சோடுதேனா விட்டுரு அப்படின்னு அர்த்தம் கீழே இறக்கி விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கத்துறாங்க ஆஸ்மானே கஹா நம்ம ஸ்கை வந்து சொல்லுது கஹா மீன் சொல்றது என்ன சொல்லுது அப்படின்னா அம்மா அபுமை
தும்ஹே நஹி சோடுங்கா. அம்மா அம்மான்னு கூப்பிட்டு மை அபு மீன்ஸ் நவ் இப்ப, மைனா நானு, தும்ஹேனா உங்களை, நகி சோடுங்கா அதாவது விட மாட்டேன். சோடு மீன்ஸ் லீவு, சோடுங்கன்னா வில் லீவ், இனிமேதான் விடுவேன்னு அர்த்தம். நகி சோடுங்கன்னா நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. லே சலுங்கா ஊப்பர், லே மீன்ஸ் டேக், எடுத்துக்கிட்டு போயிருவேன். லே சலுங்கா கூட்டிட்டு போயிருவேன். எங்க? ஊப்பர்னா மேல, உங்களை கூட்டிட்டு போறேன். வகி ஜாது லகானா, வகினா அங்க போயிட்டு, ஜாது லகானா ஜாது உங்களோட ப்ரூம் ஸ்டிக்க அங்க போய் நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அதாவது அந்த ஸ்கை வந்து சொல்லுது. அம்மா அப் ஜாது நகி சோடு சக்தி தி. அம்மா அம்மாவால என்ன பண்ணல, அப்னா நான் இப்ப, ஜாது அந்த ப்ரூம் ஸ்டிக்க நகி சோடு சக்தி தி, நகி சோடு அதாவது விட முடியல. ஏன்னா இப்ப பறந்துட்டு இருக்காங்க இல்லையா, சோ அவங்களால விட முடியல. சக்தி அப்படின்னா கேன், அவங்களால விட முடியல அப்படின்னு அர்த்தம். क्योंकि वह बहुत ऊपर पहुंच चुकी थी. क्योंकि மீன்ஸ் ஏன் அப்படின்னா, வகு பகுத் ஊப்பர்னா ரொம்பவே உயரத்துக்கு, ஊப்பர்னா மேலேன்னு அர்த்தம். ரொம்பவே மேல, பகுஞ்ச் சுகி பகுஞ்ச் மீன்ஸ் ரீச் ஆகுறது, போய் சேர்ந்துட்டாங்க, ரொம்பவே மேல போயிட்டாங்க. தபி உசே வஹங் சாந்த் திக்கா கயி. தபி மீன்ஸ் அந்த டைம்ல, உசேனா அவளால, வஹாங் மீன்ஸ் தேர் அந்த இடத்துல, சாந்து திக்காகி, சாந்து மீன்ஸ் மூன், அந்த மூனையே திக்காகி பார்க்க முடியுது, அந்த அளவுக்கு அவங்க மேல போயிட்டாங்க. जट अम्मा ने पैर बधाया और चांद पर चढ़ गई, पर जादू नहीं छोड़ी. சட் மீன்ஸ் சடனா, உடனே அம்மா என்ன பண்றாங்க, பயிர் பதாயனா இன்க்ரீஸ் பண்றது, பயிர்னா ஃபுட், தன்னுடைய பாதங்களை கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணாங்க, அதாவது காலை கீழே இறக்குறாங்க. அவர் மீன்ஸ் சன், மற்றும் சாந்து பர் சட்கை, சாந்து மீன்ஸ் மூன், அந்த மூன்ல சட்கை, சட்னா கிளைம், அந்த மூன்ல இறங்கிடுறாங்க, கீழே இறங்குறாங்க. பர் ஜாது நகி சோடி, பர் மீன்ஸ் பட், ஆனாலும் ஜாது அந்த ப்ரூம் ஸ்டிக்க நகி சோடி அவங்க விடவே இல்ல. சோடி மீன்ஸ் லீவ், நகி சோடின்னு வந்தனால விடவே இல்ல. ஆஸ்மான் கோ ஃபிர் ஷராத் சூஜி, ஆஸ்மான் கோ அந்த ஸ்கைக்கு என்ன பண்ணுது, ஃபிர் மீன்ஸ் அகைன் திரும்பவும் என்ன தோணுது, ஷராத் சூஜி, அதாவது ஷராத்னா குறும்புத்தனம், திரும்பி குறும்புத்தனம் செய்யணும்னு தோணுது. சூஜி மீன்ஸ் சென்ஸ், தோன்றது. உஸ்னே சோச்சா, உஸ்னேனா அது, சோச்சா மீன்ஸ் திங்க் பண்ணுது. என்ன திங்க் பண்ணுது அப்படின்னா, அம்மா தோ சாந்து பர் சடுகை ஹை, அம்மா என்ன பண்ணிட்டாங்க, சாந்து பர், சாந்துனா மூன்ல வந்து சட்கை ஹை, சட்னா கிளைம் பண்ணிட்டாங்க, மூன்ல போய் இறங்கிட்டாங்க. யதி மீன்ஸ் இஃப், ஒருவேளை சாந்து உஸ்கி மத்த கரேங்கே தோ மை ஹார் ஜாவுங்கா. சாந்து உஸ்கி, சாந்துனா மூணு, அந்த மூணு, உஸ்கி அவளுக்கு, மத்த கருங்கா, மத்த மீன்ஸ் ஹெல்ப், ஒருவேளை ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னா, மே ஹார் ஜாவுங்கா, மை மீன்ஸ் நான் என்ன ஆயிருவேன், ஹார் ஜாவுங்கா, ஹார் மீன்ஸ் டிஃபீட், தோத்து போறது, நான் என்ன ஆயிருவேன், தோத்து போயிருவேன். இசே யஹி ரஹ்னே தூங், இசைனா அதனால இவங்கள, யஹி மீன்ஸ் இயர், இந்த இடத்துலயே ரஹ்னேனா வாழ்றதுக்கு விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுது. ஐசே சோச்கர் உஸ்னே ஜாது சோடு தியா, ஐசா மீன்ஸ் லைக் தட், அதே மாதிரி சோச்கர்னா யோசிச்சுக்கிட்டே, உஸ்னேனா அது, ஜாது சோடு தியா, ஜாது அந்த ப்ரூம் ஸ்டிக்க சோடு தியா விட்டுருது. யாரு இப்ப விட்டுட்டா, ஆஸ்மா நம்மளோட ஸ்கை வந்து அந்த ப்ரூம் ஸ்டிக்க கீழே விட்டுருச்சு. அம்மா ஜாது சகித் சாந்து பர் ரஹ் கயி, அம்மா என்ன பண்றாங்க, ஜாது சகித், ஜாதுனா அந்த ப்ரூம் ஸ்டிக்க, சகித்னா பிரசன்ஸ், அதாவது இன்க்ளூட் பண்ண வச்சுக்கிட்டு, அந்த ப்ரூம் ஸ்டிக்க வச்சுக்கிட்டு, சாந்து பர் அந்த மூன்ல, ரகுகை மீன்ஸ் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. வகு இத்னி தக்கை தீக்கி ஜாடு பக்கடே கி சாந்து பர் பைட் கயி. வகு இத்னி மீன்ஸ் திஸ் மச், இவ்வளவு, தக் மீன்ஸ் டயர்டு, இவ்வளவு டயர்ட் ஆயிட்டாங்க அப்படின்னா, கி சாது பக்கடே ஜாது மீன்ஸ் அந்த ப்ரூம் ஸ்டிக்க, பக்கடே அதாவது புடிச்சுக்கிட்டே, ஹி சாந்து பர் மீன்ஸ் அந்த மூன்ல, பைட் கை மீன்ஸ் உட்கார்ந்துட்டாங்க, அவங்களால எந்திரிக்க கூட முடியல, அந்த ப்ரூம் ஸ்டிக்க புடிச்சுக்கிட்டே உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆஸ்மான் ஊப்பர் சலா கயா, ஆஸ்மான் நம்மளோட ஸ்கை ஆயிடுச்சு, ஊப்பர் சலா கயா, ஊப்பர்னா மேலேன்னு அர்த்தம், மேல போயிருச்சு. உஸ் தின் சே ஆஜ் தக் முடி அம்மா ஜாது பக்கடே சாந்து பர் பைட்டி ஹை. உஸ் தின்னா தே, அந்த நாள்ல இருந்து, சேனா ஃப்ரம்னு அர்த்தம், அந்த நாள்ல இருந்து, ஆஜ் தக், ஆஜ்னா நவ், இன்னைக்கு வரைக்கும், தக்குனா டில், இன்னைக்கு வரைக்குமே, புடி அம்மா அந்த ஓல்டு லேடி வந்து, ஜாது பக்கடே, ஜாதுனா ப்ரூம் ஸ்டிக், பக்கடேனா புடிச்சுக்கிட்டு, அந்த ப்ரூம் ஸ்டிக்க புடிச்சுக்கிட்டே, சாந்து பர் பைட்டி ஹை, சாந்து பர் அதான் மூன்லயே, பைட்டி ஹை, பைட்னா உட்கார்ந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டோரிய கம்ப்ளீட் பண்றாங்க. இந்த ஸ்டோரி எழுதுனது யாரு அப்படின்னா, தாரா நிகாம்ங்கிற ஒரு ஆத்தர் எழுதியிருக்கிறாங்க.
இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தாலும் சரி, இந்த நிறைகுளம் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் சரி, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.